சன்னியா பால் பொங்கிடுச்சு. பாய் பாய் பார்த்து பத்திரம் போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ என்னென்னா நம்ம புது வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பால் காய்ச்ச போகிறோம். அந்த விளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பின்னாடி ஆல்ரெடி துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போகலாமா? டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறைய விசேஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பால் காய்ச்சது வச்சுருக்கோம். போயிட்டு அங்கே சில வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். ஆல்ரெடி என்ன லேட்டு, அங்கே போய் பார்க்கலாமா? சரி, போயிட்டு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் சன்னியா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. பாருங்க, 2 கட்ட போய் அது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்குது. இதில் வந்து பூஜை ஐட்டம், பூ எல்லாம் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டாலே அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் படைக்கணும். போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி வாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வெங்கத்தெல்லாம் வந்து பார்த்தா போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்தோடனே அவசரமாக பெரிய வாரி கொட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 தான் வந்து நல்ல நேரம் 9:10. செம்ம டிராஃபிக் தெரியுமா, வரவே முடியல. எல்லா மண்டபமும் ஹவுஸ்ஃபுல்லு. நிறைய போட்டோம். ஆனால் நாங்கள் உள்ளேருந்து வெளில வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே. இன்னும் எங்களோட அவுட்ஃபிட்டே காமிக்கல, பழைய அவுட்ஃபிட் தான். பார்க்கலாம் பொறுமையா. சரி பாருங்க, அடுத்த வேலையை பார்க்கலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அம்மா ஆயா தாத்தாலாம். அம்மா வந்து குண்டா அவர் எனக்கு எல்லா அம்மாவும் ஆகிட்டு அருமிதா இருக்கும் தானே இருக்குல்ல. அண்ணா பூ போடலாமா? சரி சரி. இது வந்து நேற்று வாங்கிட்டு கையாலே கட்டின பூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பூ விலைலாம் அதிகம். ஆமாம், இல்லை நேற்று முகூர்த்த நாள், அதனால போடுறால. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அப்புறம் ஆணி அடிச்சுட்டு போகலாம். முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மேக்கப் பாருங்க ஜெயஸ்ரீ. நான் எந்த மேக்கப்புமே இல்லாமல் அவசரமாக முடியாது. கிட்ட 3 பேரும் ஒரே காஸ்டியூம் பார்த்தியா, ஒரே கலரு, மேட்சிங்கு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் மோனும் ஒயிட் செட் ஆகுது. நானும் மோனும் ஜெயஸ்ரீ. நாங்கள் 3 பேர். அம்மாலாம் வேறு காஸ்டியூம். சன்னியா பால் பொங்கிடுச்சு. சனியா பால் பொங்கிடுச்சா? பால் சூப்பராக பொங்கிடுச்சு. பால் பொங்கணும் அதே இடத்துல சக்கரை பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிரும் பச்சை அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு. சரி சரி, நல்லா இருக்கா? சூப்பராக பால் பொங்கிடுச்சு. இந்த 4 நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பால்லாம் பொங்கிடுச்சு. வந்து ஊற்றுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு ஆயா ஃப்ரெண்ட்ஸ். ஆயா கிடையாது. என்னையும் வந்து நாகர்கோவில் கோயிலில் பார்த்துருக்கோம். அதோட இப்போ மனோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்க மாட்டோம். அத்தை அவ்வளோதான். இப்போ வந்து ஆயா தாத்தா இப்பெல்லாம் வந்தால் எப்பயாவது வந்தாங்கன்னா ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்க்கலாம். சரி ஓகே, கண்டிப்பாக. உப்பு
உப்பு தோரம்பயிறு புளி இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சலாம் அடுத்த வீட்டுலேருந்து எடுத்து தருவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்சுருவேன். பூசணிக்காய் எடுத்து வரேன். பூசணிக்காய் ரெண்டு பேருக்கு தான் இருக்குடா உள்ள இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் காய்ச்சி பால் எப்படி அது கொண்டு பயமா எனக்கு அம்மா குடிங்க எனக்கு போதும் அதே போதும் எல்லாரும் அழுகுறாங்க வீடு பால் காய்ச்சிதான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு ஆள் தான் மிஸ் அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா வெளியூரில் பிஸியாக இருக்காரு. அவர் பார்த்துக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு நேரம் கூட ஜாலியாக சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். சரி சரி. கவி அம்மா சாப்பாடு நல்லா இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோனம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. 3 பேர் தான் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா ஆயா தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் கூப்பிட்டு வரணும். சாப்பிடுங்க. படைச்சிட்டு சாப்பிடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்பெஷல் சொல்கிறீங்களா? வடை பாயசம் அப்புறம் சாம்பார் ரசம் ஸ்பெஷல். அதுதான் ஒரு ஸ்பெஷல். இவர் ஷீரோ குட்டி ஷீரோ அவர் நல்லா இருக்கா மனோ சாப்பாடு? ஒன்று சொல்ல மறந்துட்டு பார்த்தியா, மனோட ஃபேவரட் பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம். அது வந்து ஜெயாவோட ஸ்பெஷல். புரியல சொன்னோடதா? பாய் பாய். தாத்து பாத்திரம் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்சிட்டு அப்புறம் அம்மா ஜெயிச்சிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பால் காய்ச்சி நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி நிறைய எப்படி வருது எனக்கும் வராது. பால் காய்ச்சி சூப்பரா. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இங்கே நான் வந்து போயிருக்கல வாராகம்மன் கோயில் அரசூரில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஓகே சரி போகலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்புறம் திருவூரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனால் டைம் ஆகிடும். போய் நமக்கு மதிய நேரம் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரதுக்குள்ள நைட் ஆகிடும். அதனால் நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம வாராகம்மன் கோயிலுக்கு போகலாம். சரி போவா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். பா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலைல போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வத்திப்பேட்டி இல்லாத காரணத்தினால நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ பால் காய்ச்சிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வாராகம்மன் கோயிலுக்கு போகலாம். ஓகே சரி ஓகே. வந்து சாமி கும்பிட்டாச்சு, முடிஞ்சிச்சு பூஜைலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எங்களால் போகவே முடியல. அது ஏனே தெரியல. போக முடியல. பொங்கலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். நியூ இயருக்கு பிளான் பண்ணோம், பொங்கலுக்கும் பிளான் பண்ணோம், போக முடியல. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆமாம் கல்யாண நாளுக்கு கல்யாண நாளுக்கும் பிளான் பண்ணால் அப்பயும் போக முடியல. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னைக்கு தான் போகிறோன்னு சொல்லி. காலைல வந்து நிறைய க்ரௌடு போல. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு எதுவும் க்ரௌட் இல்லை. ஏன்னா நிறைய வெயில் அடிக்குதா. ஆனால் காலைல கண்டிப்பாக நிறைய க்ரௌடு வந்துருக்கும். கும்பாபிஷேகம் வந்து தண்ணி ஊற்றுறப்ப கூட்டம் இருந்திருக்கும். இப்போ நார்மலாக ஆயிடுச்சு கூட்டம். வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் புதுசாக வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கடத்தெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இந்த சைடு போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போகும்போது இந்த சைடு போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து நிறைய சாமிலாம் பார்க்கணும் பார்த்துக்கலாம். பேர் மாதிரி அழகாக கட்டி மேலே நவக்கிரகங்கள் இருக்காங்க. சரி மேலே போயிட்டு பார்க்கலாமா? சரி வாங்க. என்ன சாமிலாம் கும்பிட்டாச்சா? சாமிலாம் பார்த்தாச்சு. சூப்பராக வந்து கும்பாபிஷேகம் டைம் தான் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டைம் தான் நம்ம வீடு பால் காய்ச்சணும். அதான் நல்ல நேரம். அதனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு சாமிலாம் சூப்பராக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம பேசுகிறதே நிறைய பேர் கமெண்ட்டில் சவுண்டு கேட்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து க்ரௌடாக இருக்குது. தனியாக இருந்து பேசினா நல்லா சவுண்டு கேட்கும். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து சவுண்ட் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மைக் வாங்குற வேலையை பாரு. ஓகே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ரொம்ப பிஸி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு வேலை ஆரம்பிச்சிருந்து இப்போ பால் காய்ச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி இல்லை? ஆமாம் பால் காய்ச்சிட்டு இன்னும் பேக்கிங் வேலை இருக்குல்ல, அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வீட்டில் இருக்குல்ல ஜாமான் இங்கேயே வச்சோம்ல, ஆமாம் அதெல்லாம் வந்து திரும்பவும் எலிப்பு வந்து நம்ம வேலை காட்டி வச்சிருக்குது. அதனால் திரும்ப சாக்கு மாற்றி இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சிட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு எதாவது கட்டி வச்சுட்டு இருக்கோம். ஸோ கட்டி வச்சு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஜாமான்லாம் எடுக்க போகணும். பால் காய்ச்சிட்டு நாங்கள் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணிட்டோமே. ஆமாம் பால் காய்ச்சின அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தான் படுக்கணும். ஆமாம் கதவும் சாத்தக்கூடாதுன்னுவாங்க. அதனால் பகல் ஃபுல்லாக இப்போ கதவும் சாத்தலை, நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி அவர் பெருக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய இது இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்ப இங்கே வந்து நைட்டு தங்கிட்டோம். ஸ்டே பண்ணிட்டு காலையில் இதுக்கப்புறம் உடனே இன்னும் சாப்பிடல இன்னும். அது மாதிரி சரி பேக்கிங் வேலையை முடிச்சுட்டு பீரோ வந்து அந்தாண்ட மாற்றணும். பீரோவுக்கு நம்ம வந்து கலர் வாங்கிட்டு வந்திருக்கோம். கலர்னா இது பாலிஷ் போடுவாங்கல்ல, அந்த இது வாங்கிட்டு வந்திருக்கோம். அது போட்டு தான் வைக்கணும். ஆமாம் அதையும் அடிச்சுட்டு ஒரு அடியாக உள்ள வச்சிடலாம். சரியா? சரி ஓகே.